ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The population of the town is increasing at the rate of 5% per annum. It was 1200 in the year 2020. அப்போ 2023ல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 2020ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன்? 1200. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோன்னா 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2023ல வந்து எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள கேப் எவ்வளோ? 3 இயர்ஸ் இருக்கா? ஸோ 1200 போட்டுக்கோங்க 2022ல. அடுத்ததாக பார்த்தோன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 105/100ன்னு 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் 3 டைம்ஸ் போடுறோன்னா, ஏன்னா இதுக்குள்ள கேப் வந்து பார்த்தோன்னா 3 வருஷம் தானே, அதனால வந்து 3 டைம் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேவா? 0 0 கேன்சல் ஆயிரும். 2 5 are 10 0, 2 5 are 10 1. அடுத்ததாக 2 5 are 10 0, 2 5 are 10 1 5. அடுத்து இது வந்து பார்த்தோன்னா 4 5 are 20, 2 5 are 10 1 5. 4ம் இது கேன்சல் பண்ணோமா 3 4 are 12ன்னு வரும். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21 × 21 எவ்வளோ வரும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 441 நமக்கு கிடைக்குமா? அடுத்ததாக இது 21 × 3 போட்டோம்னா 63 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 13 கிடைக்குமா? 6 1s are 6, 24 பேலன்ஸ் 2, 26ன்னு கிடைக்கும். 3 8 7 7 7. இங்கே 20 இருக்கா கீழே? 2 7 7 8 3 / 20. 0 கேன்சல் பண்ணோம், என்ன பாயிண்ட் வந்துருமா? 0.3 / 2. 2 டேபிள் பண்ணோன்னா 1 2 is 2, 3 2s are 6. அடுத்தது 8 2s are 16, பேலன்ஸ் 9 2s are 18. பாயிண்ட் வரும். 1389 ஆப்ஷனில் இருக்கா? 1389. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இதில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ஜிபி சீரிஸ் மாதிரி இருக்கா? ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ வந்து பார்த்தோன்னா 1/125. ஆர் கண்டுபிடிக்க செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம்னு போடுவோமா? செகண்ட் டேர்ம் எவ்வளோ? 1/25. ஃபஸ்ட் டேர்ம் 1/125. கேன்சல் பண்ணால் ஆர் வந்து 5ன்னு கிடைக்குமா? அடுத்தது ஃபார்முலா போட்டுக்கலாம். டிஎன் கண்டுபிடிக்க டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n - 1. தேர்ட் டேர்ம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 3 போட்டுக்கணும். ஏ வந்து எவ்வளோ? 1/125. ஆர் எவ்வளோ? 5. n வந்து 3. ஸோ இப்படி போட்டுக்கோங்க. 3 பவர் -1 எவ்வளோ? 5² / 125. 25 / 125ன்னு போட்டால் T3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1/5ன்னு கிடைக்கும் T3. ஸோ தேர்ட் டேர்ம் எவ்வளோ? 1/5. இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். பாபு வந்து கேன் வீவ் எ சாரி இன் 24 days. 24 நாளில் வீவ் பண்ணுவேன். ரமேஷ் இஸ் ட்வைஸ் as குட் அஸ் பாபு. பாபுவோட கம்பேர் பண்ணி இது வந்து ட்வைஸ் as குட்டாக இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதான் போத் ஆஃப் தெம் டுகெதர்னு கேட்டிருக்காங்க. இப்போது பாபு வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 1 minute. பாபு வந்து எவ்வளோ? 24 நாளில் முடிக்கிறாரு. அடுத்தது ரமேஷ் வந்து இவரோட வந்து 2 மடங்கு நல்லபடியாக பண்ணுறாரு. அப்போது பாபு 2x இவர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2x 24 x 12ன்னு கிடைக்குமா? ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் கேட்டிருக்காங்க? 1/24 + 1/12. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ? 24ன்னு கிடைக்கும். ஸோ 1 + 2 3/24னா 8 daysன்னு கிடைக்குமா? ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாளில் வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். If an aluminum sphere of radius 24 cm is melted to make a cylinder of radius 6 cm, then the height of the cylinder. சிலிண்டரோட ஹைட் கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியரை வந்து என்னவா மாற்றுறாங்க? மெல்ட் பண்ணி சிலிண்டராக வந்து மாற்றுறாங்க. ஓகேவா? ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து 24, சிலிண்டருக்கு 6 cm. சிலிண்டரோட ஹைட் என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஷேப் வந்து இன்னொரு ஷேப்பை மாற்றுறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்து 4/3 πr3. சிலிண்டருக்கு வந்து πr²h. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 4/3 π அப்படியே போட்டுக்கோங்க. r³ 24 × 24 × 24 is equal to π. r² வந்து 6 × 6. h வந்து தெரியாது. இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 6 4. 1 6 4 6 24. அடுத்து இந்த 3யும் 24 கேன்சல் பண்ணால் 1 3 8 3 24. ஸோ இது ஹச்சா பை கேன்சல் ஆகும்.
h is equal to 4 into 4 into 4 into 8. 4 cube எவ்வளோ 64 தெரியுமா 64 into 8 போட்டுக்கணும் 8 4 32 24 8 6 48 512 கிடைக்கும் h. ஸோ ஹச்சோட வேல்யூ வந்து 512 ஆன்சர் இருக்கா. ஸோ 512 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த கிவன் டேட்டா. பிரின்சிபல் 8000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4, n வந்து 1.5 years, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலானா a is equal to p into 1 plus r by 100 whole power n. இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா. அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம a is equal to p plus cன்னு போட்டு இப்படி கண்டுபிடிப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a is equal to பிரின்சிபல் எவ்வளோ 8000 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 by 100. இங்கே வந்து பார்த்தோன்னா 1.5 yearsனு கொடுத்துருக்காங்க. நம்ம 1 yearக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. 8000 into 104 by 100 கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ வரும் 104 into 8 போடுங்க 32 3 3 இங்கே ஏற்கனவே ஒரு 0 இருக்கா. ஸோ 0 வந்துன்னா 8. அமௌண்ட் வந்து நமக்கு 8320 கிடைக்கும். ஓகேவா. இந்த அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அடுத்த 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. அதுக்கு ஃபார்முலா வந்து c is equal to இந்த அமௌண்ட்டை வந்து அடுத்ததுக்கான பிரின்சிபல் வச்சுக்கோங்க 8320 இன்ட்டு ஆர் எவ்வளோ 4%. ஹாஃப் இயர்ஸ்னு எப்படின்னா 6 months. ஸோ 6/12ன்னு போட்டுக்கோங்க. PRNA டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலா வரும். ஏன்னா PNA டிவைடட் பை 100 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 1 2 வருமா 2 5. இப்போ 832 டிவைட் பை 5ன்னு வரும். போட்டோம்னா 15. பேலன்ஸ் எவ்வளோ வரும் 3 6 5 13 வரும். 3 திரும்பி 6 5 30 பேலன்ஸ் 2 4 5 20. ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 166.4. ஓகேவா. இப்போது ஃபர்ஸ்ட் இயருக்கான அமௌண்ட் வந்து இவ்வளோ தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். a is equal to p plus ca. p எவ்வளோ 8000 தெரியும். அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 8320. அடுத்ததான் ca கண்டுபிடிக்கணும். ca 1 வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போது இதை கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வரும் 320 வருமா. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அடுத்த 6 monthsக்கான இது இன்ட்ரெஸ்ட் வந்து 166.4. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக 1.5 yearsக்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடச்சிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 6 8 486.4. இதுதான் வந்து 1.5 yearsக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா. இருக்குது. ஸோ இதுதான். தேங்க்யூ.